நாயன்மார்கள் வரிசையில் இன்று புகழ்ச்சோழ நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். பொன்னி நதி பாய்ந்து வளம் தருகின்ற சோழ நாட்டின் மாபெரும் பேரரசாகிய அந்த சோழ பேரரசில் அனபாய சோழருடைய வழி முதலாக விளங்குபவர் நம்முடைய புகழ்ச்சோழ மன்னர். உறையூர் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த திருநகரை தனக்கு தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வருகிறார் புகழ்ச்சோழ மன்னர். தன்னுடைய வீரத்தாலும் இறைவன் மாட்டிக்கொண்ட அன்பு காரணமாகவும் பல்வேறு வெற்றிகளை பெற்று உயர்ந்த நிலையிலே அரசு செலுத்தி வருகிறார் நம்முடைய புகழ்ச்சோழ மன்னர். அவ்வாறு ஆட்சி செய்கின்ற அவருடைய அந்த சிறப்பை சொல்லும் பொழுது சேக்கிழா பெருமான் குறிப்பிடுகிறார், பிறை வளரும் செஞ்சடையார் பேணு சிவாலயங்கள் எல்லாம். பிறை வளரும் செஞ்சடையார் பேணு சிவாலயம் எல்லாம் நிறைபெறும் பூசனை விளங்க நீடு திருத்தொண்டர் தம்மை குறை இறந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்து அருளி முறை புரிந்து திருநீற்று முதல் நெறியே பாலிப்பார் என்று குறித்திருக்கிறார். தன்னுடைய ஆட்சி காலத்தில் சோழ பேரரசில் சிவாலயங்களெல்லாம் நல்ல முறையில் திருப்பணிகள் செய்யப்பெற்று சிவனடியார்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்து திருநீற்று நெறியினை பாதுகாத்து வருகிறார் நம்முடைய புகழ்ச்சோழ மன்னர். அவ்வாறு ஆட்சி செலுத்துகிற நாட்களில் தன்னுடைய தலைநகர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கொங்கு நாட்டில் கூடிய கருவூர் மாநகருக்கு எழுந்தருளுகிறார் திரை பெறுவதற்காக. எனவே வரி வசூல் செய்கின்ற வண்ணமாக திரை பெறுவதற்காக வந்து ஆநிலையப்பரை வணங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நாளில் அரசாட்சி செலுத்துகின்ற மன்னர் அமைச்சரை நோக்கி, இந்த முறை அனைவரும் வேண்டிய வரிகளை கொடுத்து விட்டார்களா என்று கேட்க, ஒருவர் மட்டுமே கொடுக்கவில்லை என்று சொல்ல, யாரவன் என்று கேட்டபொழுது அதிகன் என்று சொல்ல, மலை அரணை தனக்கு அரணாக கொண்டிருப்பதனால் திரை கொடாதிருக்கின்றானோ, நம்முடைய படையின் முன் அவனுடைய அரண் என்னாகும் என்று சொல்லி போர் தொடுக்க ஆணை பிறப்பிக்கின்றார். படை தளபதிகள் சென்று போர் செய்கிறார்கள். அந்த போரில் அதிகன் தோற்று போக வெட்டிய தலைகளையெல்லாம் மூட்டைகளாக கட்டிக்கொண்டு படை வீரர்கள் கருவூர் மாநகருக்கு வெற்றி களிப்பினோடு வந்து அவற்றையெல்லாம் மன்னரிடத்தில் குவித்து வைத்திருக்கிறார்கள். மன்னர் வந்து அந்த பரிசு பொருள்களை தனியாக பார்த்து கொண்டு வெட்டப்பட்ட தலை குவியல்களை பார்த்து கொண்டு வருகிறார். அப்படி வருகிற நிலையிலே ஒரு குவியலில் சடை உடைய ஒருவருடைய தலையை காணுகிறார். ஆகா, திருநீற்று சார்புடைய சடையுடைய ஒருவரை படை வீரர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த மாத்திரத்தில் கண்ணீர் பெருக்கு ஏற்பட்டது. நெஞ்சம் பதைபதைத்து கொண்டு நடுக்கமுட்டு, பெருமானி, இப்படி ஒரு செயல் நடைபெற்று விட்டதே என்று வருந்தி அன்பரை அழைத்து பொன் தட்டு கொண்டு வரச் செய்து அந்த தட்டில் இறந்து இருக்கக்கூடிய அந்த சடை உடையவருடைய தலையை எடுத்து வைத்து கொண்டு நேராக வருகிறார். தீ வளர்க்கச் சொல்லி, என்னுடைய ஆட்சியில் சிவனடியார்கள் வேண்டுவன குறை முடித்து அவர்கள் திருநீற்று நெறியை பாதுகாக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நம்முடைய படை வீரர்கள் சிவனடியார் ஒருவரை போர்க்களத்தில் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏற்புடையது அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு பெரும் தீ வளர்த்து பொன் தட்டிலே அந்த தலையை வைத்து கொண்டு நெருப்பை வலமாக வருகிறார் நம்முடைய புகழ்ச்சோழ மன்னர். அவ்வாறு வலமாக வந்து, பெருமானே, இவ்வாறு இந்த நிலை ஏற்பட்டு விட்டதே, பொறுத்தருள வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அந்த நெருப்பின் இடை மூழ்குகிறார் நம்முடைய நாயனார். அதை சொல்லுகிறார், கண்ட சடை சிரத்தினை ஓர் கனகமணி கலத்து ஏந்தி கொண்டு திருமுடி தாங்கி தன் தலைமீது வைத்து கொண்டு குலவும் எரிவலம் கொள்வார். நெருப்பை வலமாக வந்து அண்டர்பிரான் திருநாமத்து அஞ்செழுத்தும் எடுத்து ஓதி
ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே மண்டு தழல் பிளம்பின் இடை மகிழ்ந்து அருளி உள்புக்கார் என்று காட்டுகிறார். பெரும் தீ வளர்த்து அந்த தீயை பலமாக வந்து தன் தலைமீது தங்கத்தட்டும் அந்த தட்டின் மீது அடியவருடைய தலையுமாக வைத்து கொண்டு நெருப்பிடை அப்படியே மகிழ்ச்சியோடு இறங்குகிறார் நம்முடைய நாயனார். புக்க பொழுது அலர் மாறி புவி நிறைய பொழிந்து இழிய மிக்க பெரு மங்கள துரியம் விசும்பின் முழக்கு எடுப்ப செக்கர் நெடும் சடைமுடியா சிலம்பு அலம்பு சேவடியின் அக்கருணை திருநிழல் கீழ் ஆறாமை அமர்ந்திருந்தார். இந்த திருநீற்றை கண்ட மாத்திரத்தில், சடைமுடியை கண்ட மாத்திரத்தில் தன்னுடைய படை வீரர்கள் இவ்வாறு செய்துவிட்டார்களே என்று அவர்கள் மீது பழியை செலுத்தாமல் அதற்கு தானே முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு, என் ஆட்சியில் சிவனடியார் ஒருவர் படை வீரரால் கொல்லப்பட்டதற்கு நான் உயிர் துறப்பதே சரியான தீர்வாக இருக்கும் என்று கருதி அந்த தலையை தன் தலைமீது வைத்து நெருப்பை வலமாக வந்து இறங்குகின்றார். அந்த இறங்கிய நிலையிலே சிவபெருமான் திருநீற்றின் மீது கொண்ட அன்பு காரணமாக, அடியவர் மாட்டுக்கொண்ட அன்பு காரணமாக தன் இன்னுயிரையும் தந்திருக்கின்ற புகழ்ச்சோல மாமன்னரை தன் திருவடி கீழ் வைத்து கொண்டார் என்று பெருமான் அருள் செய்த திறத்தை தெய்வ சேக்கிழார் பெருந்தகை நமக்கு காட்டுகிறார்கள். எனவே முரசம் கொள் கடல் தானை மூவேந்தர் தங்களின் முன் பிரசம் கொள் நருந்தொடையல் புகழ்ச்சோலர் பெருமையினை பரசும் குற்றேவலினார் அவர் பாதம் பணிந்து அடுத்ததாக அடியவர் வரலாற்றை சொல்லுகிறேன் என்று இவருடைய வரலாற்றை நிறைவு செய்து காட்டுகிறார். நாமும் புகழ்ச்சோல மன்னருடைய திருவடிகளை வணங்கி கருவூர் மாநகரில் இறைவனுடைய திருவடியில் கலந்தவராகிய புகழ்ச்சோரை பணிந்து நாம் அடுத்த அடியவர் வரலாற்றை நாளை சிந்திப்போம் என்று சொல்லி அன்பர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலை. திருச்சிற்றம்பலம்.